இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நம் தாயாம் திரு அவை நம்முடைய மறையின் மையமாக கொண்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவத்தின் மறை கிறிஸ்துவத்தின் மையம் நற்கருணை. நற்கருணையின்றி திரு அவை கிடையாது. நற்கருணை இந்த திரு அவைக்கு, இந்த திரு அவையின் உறுப்பினர்களான நமக்கு, தன் பிள்ளைகளுக்கு அருளையும் ஆசிரையும் கொடுக்கின்ற ஊற்று நற்கருணை. நற்கருணை இன்றி திரு அவை கிடையாது. சகோதரர்களே, அன்னை தெரசா ஒரு முறை அவங்க மடத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சேரிட்டி கொல்கத்தாவில். அப்போது ஒரு அயல்நாட்டு நிருபர் என்ன பண்ணாராம், அம்மாவை பார்க்க வந்தாராங்க. வந்த உடனே என்ன பண்ண, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு அருட்சகோதரி வந்து, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, நான் போய் சொல்கிறேன் அவங்க கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்ல நீங்கள் போய் சொல்லுங்கம்மா, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அன்னை தெரசா என்ன பண்ணுறாங்களாம், ஒரு நோயாளுடைய, அந்த தொழுநோய் நோயாளுடைய புண்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்து அதுக்கு பஞ்சு மருந்து போட்டு பஞ்சு வச்சு கட்டு கட்டி சுத்தம் செய்து என்ன பண்ணுறாங்களாம், அதை ஒழுங்கு பண்ணி அதை விட்டுட்டு வராங்களாம். இதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க ஒரு அயல்நாட்டு நிருபர் பேட்டி எடுக்க வந்திருக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, அம்மா இப்போ நீங்கள் செஞ்ச காரியத்தை நான் பார்த்தேன். அந்த தொழுநோயருடைய ரத்தம் சீழ் வடியுது, அதை கையால் தொடச்சி சுத்தம் செஞ்சு அதை இவ்வளவு பார்க்க எனக்கே அருவருப்பாக இருக்கேம்மா. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு மன தைரியம் வருது? உங்களுக்கு பார்க்க எனக்கே அருவருப்பாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. நீங்கள் எப்படிம்மா அதை ஒரு நல்ல மனசையை திறந்து எப்படி செய்கிறீங்க நீங்கள் என்று சொல்லி அந்த அவர் கேட்டாராம். அப்படியா, இதில் இந்த பணிகளாம் செய்கிறதுக்கு எனக்கு எப்படி தைரியம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க என்று அவரை கூப்பிட்டு போனாங்களாம். போய் சர்ச்சுக்கு போயிட்டு டேபர்நாக்கல் நற்கருணை பேழையை காட்டினாங்க. அதை பாருங்க, தினமும் 1 மணி நேரம் இங்கே வந்து உட்காருவேன். அன்றைய நாள் முழுக்க எனக்கு என்னென்னலாம் எனக்கு மனசுக்கு தைரியம் வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நற்கருணை ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுப்பார் என்று அம்மா சொன்னாங்களாம். சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வினாடியும் வாழ்வதற்கான ஆசிரையும் அருளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர் நற்கருணை ஆண்டவர். அந்த நற்கருணைக்குத்தான் இன்றைக்கு திருவை விழா எடுத்து கொண்டாடுகிறது. சகோதரர்களே, தூய 10ஆம் பயஸ் இவ்வாறு சொல்லுவார், விண்ணகத்திற்கு நீ செல்ல வேண்டுமா, அதற்கு எளிய வழி, பாதுகாப்பான வழி நற்கருணை பக்தி ஏன்னு சொல்லுவார். விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தை பற்றினால் போதும். நற்கருணை மீது முழு விசுவாசம் கொண்டால் போதும். விண்ணகத்துக்கு நாம ஈஸியாக போயிடலாம். தூய 10ஆம் பயஸ் இவ்வாறு சொல்லுகிறார். சகோதரர்களே, நற்கருணை நம்ம எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மாபெரும் கருவி. நம்ம எல்லோரையும் பகை உணர்வு வெறுத்து எல்லா அனைத்தையும் விலக்கி விட்டு நம்ம எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகள் என ஒன்று கூட்டுகின்ற ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷன் நற்கருணை. ஆலயத்துக்கு போறோம், என்ன சாதி, என்ன மதம், ஏழை பணக்காரன், அவன் எந்த பாகுபாடும் கிடையாது நற்கருணை ஆண்டவரை நாம் தரிசிப்பதற்கு. நற்கருணை நம்ம எல்லா பாகுபாட்டிலும் விலக்கி அனைத்தையும் ஒன்று கூட்டுகின்ற மாபெரும் சக்தி. இது யாராலும் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நற்கருணை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்க.
ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி ஜோக் சொல்லுவோம் நாங்கள். கோயிலில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, நன்மை அங்கே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சகோதரி கால் நீட்டி உட்காந்துருக்காங்க, புதுசாக கால் உட்காந்துருக்காங்க. அதை இவங்க கொஞ்சம் தடுக்கி கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. திரும்பி பார்த்தாங்க, நன்மை வாங்கிட்டு வந்து நான் அவனை பேசிக்கிறேன் இரு என்று சொன்னார்களாம். அப்படி நன்மை வாங்கிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன் இருன்னு சொன்னாங்களாம். சகோதரர்களே, இதே பகை உணர்வோடு போயிட்டு நன்மையை வாங்குதல் எந்த அளவுக்கு ஒரு நேரிய காரியமா யோசிச்சு பாருங்க பாப்போம். நன்மை வாங்கிட்டு ஆண்டவருடைய உடலை ரத்தத்தை நம்ம வாங்கிட்டு வந்து அவர்களை பழி வாங்குவது என்பது இது இறைவனுக்கு ஏற்புடைய காரியமா சிந்திச்சு பார்க்கணும். நாம இப்படிப்பட்ட வெறுப்புணர்வுகளை களைந்து ஒற்றுமையை திளைக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். சகோதரர்களே, இன்னைக்கு 2ஆம் வாசகம் பார்க்கணும். நம்ம பவுல் கொரிந்தியருக்கு எழுதி திருமுகத்தில் வாசிக்க பார்த்தோம். நாம் இன்றைக்கு பாருங்க, இந்த கொரிந்திய மக்கள் அவங்க என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் ஒன்றா கூடினாங்க, பள்ளியில் பங்கெடுத்தாங்க, இறைவார்த்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, நன்மை வாங்கினாங்க, அகாப்பை திருவுணவு வாங்கினாங்க. போய் என்ன பண்ணாங்க, தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அவங்க மனம் போன போக்கில் அவங்க என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கும் பிரிந்து ஒன்றுபடாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்காகத்தான் இந்த 2ஆம் வாசகத்தை என்ன பண்றாரு, தூய பவுல் எழுதுகிறார். நம்ம என்ன பண்றோம், ஒரே கிறிஸ்துவின் உடல்ல ரத்தத்துல பங்கு கொள்றோம், அந்த உடலை வாங்குறோம். அப்படி வாங்கிட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் இப்படி கிளையா பிரிஞ்சு கிடக்குறீங்களே என்று அவர் சாடுகிறார், தூய பவுல் சாடுகிறார். பாருங்க, அப்பம் ஒன்றே, அதனால் நாம் பலராயினும் ஒரே உடலா இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்துக்காக தான் நம்ம எல்லோரும் நம்ம வாழறோம், மகிமை செய்கிறோம். அப்போ அந்த அப்பம் நம்ம எல்லோரையும் ஒன்றிணைப்பது நம்ம என்ன பண்ணோம், ஒன்றா இருக்க வேண்டும் என்று என்ன பண்றாரு இங்கே பவுல் சொல்லுகிறார். சகோதரர்களே, முதல் வாசகம் பாருங்களேன், இன்னைக்கு மன்னா உணவு பற்றிய வாசகம். சகோதரர்களே, மன்னா உணவை உண்ட அந்த இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடினார்கள். பார்வோனுக்கு எதிராக ஒன்று கூடினாங்க, ஆண்டவருக்கு ஆதரவாக ஒன்று கூடினாங்க, மோசேவுக்கு ஆதரவாக ஒன்று கூடினாங்க. சகோதரர்களே, மன்னா உணவு எல்லோரையும் வேற்றுமைகளை மறந்து ஒன்று கூட்டியது. ஆனால் இன்று நமக்கு கிடைக்கும் மன்னாவோ உயிருள்ள மன்னா. சகோதரர்களே, நட்சத்திர வாசகத்தை பார்க்கணும். நம்ம உணவு என்பது, நல்லாவும் வச்சுக்கோங்க, உணவு என்பது நம் உயிரோடு கலக்கக்கூடிய ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளும் நம்ம உடலோடு உயிராக கலக்காது, உணவை தவிர. நீங்கள் சாப்பாடு சாப்பிட வச்சிங்களேன், அந்த சாப்பாடு என் உயிராக, உடலாக, என்னுடைய சதையாக, நரம்ப அது மாறுது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடம்ப ரத்தத்தை உணவாக கொடுத்தார். என்றால் இயேசு நம் உயிரிலே உடம்புல கலக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு நன்மை அங்கே இருப்போம். நம்ம அப்படி இயேசு ஆண்டவர் நம் உடம்புல உயிரிலே கலந்தார் என்றால் நாம் வேற்றுமை பாராட்டுவோமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் சகோதரர்களே, பவுல் சொல்றார் இல்லையா, நாம் ஒரே அப்பத்துல பங்கு பெறறோம், நமக்குள்ள எதுக்கு பாகுபாடு என்று பவுல் சொல்லுகிறார். அதன்றைய மையம் இன்னைக்கு நற்கொடை பெறுகின்ற நாம், நற்கொடை ஆண்டவரை மகிமை செய்கிற நாம், நம்மளே பிரிவு பாகுபாடு பார்த்தால் அது நற்கருணை ஆண்டவருக்கு ஏற்ற செயலா? சிந்திச்சு பார்க்கணும். எனவே நற்கருணை பெறுகின்ற நாம், ஆண்டவரை உடலை ரத்தத்தை மகிமை செய்கின்ற நாம், நம்மளே பாகுபாடுகளை களைவோம். ஏழை பணக்காரன், இன்ன சாதி, இன்ன தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதி, நீ இன்னும் நிறம் கருப்பு, இப்படி நிறம், எவ்வளோ பாகுபாடுங்க. ஐயோ, எவ்வளோ பாகுபாடு, இனம், மொழி, பயம், அனைத்தையும் களைவோம். நற்கருணைகளை ஒன்றிணைவோம். இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம்.